ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எங்களுக்கு வந்து 20,000 ரூபா வருமானம் வருது, ஃபேமிலி பட்ஜெட் பிளான் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான். இப்போ பார்க்குற வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய வேரியேஷனான ஒரு வருமானம் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா, பண நெருக்கடி அப்படிங்கிறது உங்கள் ஃபேமிலியில் இருக்கவே இருக்காது. எப்போவுமே பட்ஜெட் போட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்மூத்தாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் கண்டிப்பாக போகும். அதனால் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி ஒரு மாதத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் வந்து இந்த 20,000 ரூபாய் வருமானத்துக்கு எப்படி பட்ஜெட்டை பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போது இந்த 20,000த்துக்கு வருமானத்துக்கு எப்படி ஃபேமிலி பட்ஜெட் வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நான் எங்கள் வீட்டுக்கு எப்படி பட்ஜெட் பிளான் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இந்த வருஷத்துக்கு நான் வந்து பட்ஜெட் பிளானர் வந்து வாங்கி, இதையும் வந்து தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி டைரியெல்லாம் வாங்கி தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு நோட் புக்கில் நீங்கள் வந்து மாதத்தில் ஒரு நாள் மட்டும் ஒரு பட்ஜெட்டை பிளான் பண்ணி சும்மா ரஃபாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டைரி மாதிரி வாங்கி நம்ம பிளான் பண்ணும்பொழுது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மாதம் கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறதுனால, அது இல்லாமல் நிறைய அட்வான்டேஜஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஃபேமிலி பட்ஜெட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து விஷன் போர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது கோல்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஒவ்வொரு மாதமும் அப்போ என்னென்னா ஒரு ப்ரீ பிளான், இந்த மாதத்தில் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கிறதுனால அது வந்து நாமளே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அதை தொடர்ந்து செய்யணுங்கிறதுக்காக தான். இப்போ கோல்ஸ் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒவ்வொரு மாதமும் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறேன், கோல்டு சேவிங் பண்ணுறேன். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 3 பவுன் வரைக்கும் நான் சேமிக்கணும்னு நினச்சிருக்கேன். அப்புறம் மிஷன் பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பட் இது வரைக்கும் நான் பண்ணலை. பிபிஎஃப் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் இது ரெண்டுமே வந்து இன்னும் பண்ண முடியல. பண்ண உடனே கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கான ஐடியாஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 20%, 35% ஒரு பட்ஜெட் அப்படின்னா கண்டிப்பாக 20% 35%க்கு நீங்கள் வந்து சேவிங்காக ஒதுக்கிட்டு மீதி இருக்கிறதுக்கு பட்ஜெட் போடணுங்கிறதுக்காக இதை ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வருஷத்தில் அதாவது தீபாவளி அப்போ மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவிங்குமே பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு பிளானை வந்து கண்டிப்பாக பண்ணலாம். அதற்கான ஐடியாவை வந்து இதில் நோட் பண்ணி வைக்கிறது தான் இந்த மாதிரி டைரி யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து என்னோட ஃபேமிலி பட்ஜெட்டுக்கான பட்ஜெட், அதாவது ஜனவரி மாதத்துக்கான மந்த்லி பட்ஜெட்டு. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறது வந்து ரொம்பவும் பெனிஃபிட்டாக இருக்குது. அதாவது நம்ம என்னெல்லாம் செலவு பண்ண போகிறோம், அந்த பட்ஜெட்டுக்கான செலவுக்கு பணம் எவ்வளோ ஒதுக்கி இருக்கும், அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுது, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ வந்து கிராசரிக்கு நான் 3000 ரூபா ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதத்தில் 2,500 ரூபா செலவாகுதுன்னா மீதம் 500 ரூபா இருக்கும். அப்போது இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி பண்ணும்பொழுது தான் நம்ம வந்து இதில் எவ்வளோ செலவு பண்ணிட்டோம், இல்லை எக்ஸஸாக செலவு பண்ணியிருக்கோமா, இல்லை குறைவாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதில் இன்னொரு ட்ராக்கிங் வந்து மாத கடைசியில் பண்ணும்பொழுது ஏதாவது எக்ஸஸ், இப்போ வந்து பெட்ரோலுக்கு 1,500 ரூபா போட்டிருக்கேன், ஆனால் இங்கே வந்து 1,700 ரூபா ஆயிடுது அப்படின்னா, இங்கே வந்து ஒரு 200 ரூபா நம்ம எக்ஸஸாக செலவு பண்ணுறத கண்டுபிடிச்சிட்டு அந்த செலவை அடுத்த மாதத்தில் எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கான சூப்பரான ஐடியா வந்து இந்த மந்த்லி பட்ஜெட் பிளானிங்கில் இருக்குது. அதனால் நீங்களுமே இது மாதிரி ஒரு பிளானை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த மாதத்துக்கான ஃபேமிலி பட்ஜெட்டுமே நான் வந்து இந்த நீட்ஸ் என்ன இருக்குது, வான்ஸ் என்ன இருக்குது, அப்புறம் வந்து டெய்லி எக்ஸ்பென்சஸ் என்னென்னலாம் பண்ண போகிறோம், வீக்லி எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்கிறோம், அதில் வந்து எப்படி வந்து குறைக்கலாம், அதுக்கான டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுருவேன். இது மாதிரி பண்ணும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவும் ஈஸியாக வந்து மூவ் ஆக முடியுது. கண்டிப்பாக நீங்களுமே இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி வீக்லி மீல் ட்ராக்கர்னு ஒன்று வந்து இந்த டைரியோட கிடச்சிது. இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இன்னும் இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. அதனால் யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ 20,000 பட்ஜெட்டுக்கு நம்ம வந்து பிளானிங்கை பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு வரவு வருது அப்படின்னா, கண்டிப்பாக செலவு அப்படிங்கிறத செஞ்சுட்டு அப்புறம் சேமிப்பாக மாற்றணும்னு நிறைய பேர் நம்ம ட்ரை பண்ணுறோம். பட் வந்து அதை பண்ணணும் அப்படின்னா செலவு தான் ஆகும். சேமிப்பு அப்படிங்கிறது நடைபெறாது. அதனால் எப்போவுமே ஒரு வரவு வருது அப்படின்னா கண்டிப்பாக சேமிப்புக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவுகளுக்கு பிளான் பண்ணுங்கள். இப்போது நம்ம செலவுகளை பார்த்திங்கன்னா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினச்செலவுகள், வாரச்செலவுகள், மாத செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பட்ஜெட்டை பிளான் பண்ணுங்கள். எப்போவுமே இதுதான் பெஸ்ட்டான ஒரு வேவாக இருக்கும். ஏன்னா தினச்செலவுகள் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒன்று பால் வாங்கலாம்,
இல்ல வந்து ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு கீரைக்காரங்க வரலாம். இல்ல வந்து வேற ஏதாவது சேல் பண்ணிட்டு வருவாங்க. அது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து வாங்கணும் அப்படிங்கிற நீடு இருக்குன்னா, கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் வேணுங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு தினச்செலவுகள், அப்புறம் வந்து வாரம் சில செலவுகள் பண்ணுவோம். மாதம் செலவுகள். இத வந்து கண்டிப்பா உங்களுக்கு பட்ஜெட்ல இந்த 3 செலவுகளுக்கும் தனியா பிரிச்சு வச்சுருங்க. இப்போ செலவுக்கு முன் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா? அதனால 10%லேருந்து 30% வரைக்கும் நீங்க சேமிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுங்க. பட் அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு 10% கண்டிப்பா சேமிங்க. இவங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ரூ. 20,000 வருமானம் இருக்கிறவங்க. இப்போ வந்து ரூ. 20,000 வருமானம். அப்போ 10% அமௌண்ட் வந்து ரூ. 2,000. அப்போ நம்ம ரூ. 2,000 என்ன பண்ணணும் அப்படின்னா, சேமிப்புக்குன்னு ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சுரணும். அப்போ ரூ. 20,000ல ரூ. 2,000 போயிடுச்சுன்னா, மீதி வந்து ரூ. 18,000. அப்போ நம்ம இங்கே என்ன நினச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வருமானமே 18,000 தான். இந்த 18,000த்த வச்சு தான் இந்த மாசத்த நம்ம பிளான் பண்ண போறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துரணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி தினச்செலவுகள் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஒரு ரூ. 1,000 எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த ரூ. 1,000 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல வந்து எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சேஞ்சஸை வந்து போட்டிருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து தினச்செலவுகளுக்கு எதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ, அப்பப்போ எடுத்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா, செலவுகள பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி வந்து தினச்செலவுகளுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சு கண்டிப்பா போட்டு வச்சுருங்க. இந்த அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து வார செலவுகள். இந்த வார செலவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, வெஜிடபிள், என்வி, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இதுக்கு வந்து ஒதுக்கிருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெஜிடபிளுக்கு எப்படி ஒதுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ரூ. 300, 4 வாரத்துக்கு ரூ. 1,200 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கிடலாம். அதே மாதிரி என்வி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ரூ. 300, 4 வாரத்துக்கு ரூ. 1,200. ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வாரத்துக்கு ரூ. 300, 4 வாரத்துக்கு ரூ. 1,200. இப்போ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம், ரூ. 300 எப்படி போதுமானதாக இருக்கும்? விற்கிற விலைவாசியில் இதெல்லாம் வாங்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு கேட்குது. அதாவது ரூ. 300க்குள்ள வாங்க முடியுமா அப்படின்னு நம்ம திங்க் பண்ணக்கூடாது. ரூ. 300க்குள்ள தான் வாங்கணும் அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டு வாங்கி பாருங்க. கண்டிப்பா வாங்க முடியும். எங்க வீட்ல இன்னமுமே நாங்க வந்து ரூ. 300க்குள்ள தான் வெஜிடபிள் வந்து வாங்கிட்டு இருக்கோம். எங்க வீட்லயும் 4 பேர் இருக்கோம். அதுவும் இல்லாம இன்னொருத்தவங்க வந்து எங்களுடைய மாமியார் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ வருவாங்க. அது எல்லாமே வந்து இதுக்குள்ள தான் நான் வந்து செலவுகள பண்ணிட்டு இருக்கேன். என்வி பார்த்தீங்கன்னா ரூ. 300 கண்டிப்பா பத்தாது அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியும். பட் வந்து எங்க வீட்ல வந்து இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல வந்து இப்போ வந்து ஒரு வாரம் மட்டன் சமைக்கிறோம்னா, அடுத்த வாரம் கண்டிப்பா மீன் இருக்கும். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் இருக்கும். அதுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பா வாரத்தில ஒரு வாரம் வந்து முட்டை குழம்பு இருக்கும். இப்படி தான் நாங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸும் பார்த்தீங்கன்னா, சீசனுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸா இருக்கலாம். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து வீட்ல வந்து நிறைய புரோட்டீன் உள்ள தானியங்கள நம்ம வந்து குழந்தைங்களுக்கு குடுத்துட்டு, அந்த மாரி கடைகள்ல வாங்கி குடுக்குறத கொஞ்சம் குறைச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரூ. 300 போதுமானதா இருக்கும். இப்போ வார செலவுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 3,600 நம்மளுக்கு வந்து போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மாத செலவுகள். இதில வந்து வாடகை வந்து ரூ. 20,000 இருக்குங்கிறவங்க கண்டிப்பா ரூ. 5,000 குடுக்கலாம். ஆ அ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வாடகை அப்படிங்கிற இடத்துல நீங்க திங்க் பண்ண வேண்டியது, நம்ம வருமானத்திலேருந்து 20%க்கு மேல போகாத மாரி கண்டிப்பா பார்த்துக்கோங்க. மளிகைக்கு வந்து நான் வந்து 3,000 வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். 3,000 போதுமானதா இருக்குமா? நிறைய பேர் கேட்குறாங்க. 3,000 போதுமா? அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வீட்ல இன்னமுமே நாங்க வந்து 3,000க்குள்ள தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி ரேஷன்ல கிடைக்கக்கூடிய பொருள வந்து முழுமையா நம்ம பயன்படுத்தலாம். ஆயிலா இருக்கலாம், பருப்பா இருக்கலாம், அரிசியா இருக்கலாம். எல்லாமே நீங்க பயன்படுத்தி பாருங்க. ரூ. 3,000 நம்மளுக்கு போதுமானதா இருக்கும். நெறைய வீடியோஸ்ல வந்து நெறைய பேர் கேட்கறது, ரூ. 3,000 ஒதுக்கிருங்க. ஆனா அரிசிக்கு வந்து தனியா பணம் ஒதுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இந்த ரூ. 3,000க்குள்ள தான் அரிசியும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். எங்களுக்கு வந்து இது போதுமானதா தான் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாலுக்கு ரூ. 1,200, ஈபிக்கு வந்து 1 மாசத்துக்கு ரூ. 300, 2 மாசத்துக்கு ரூ. 600. இதில வந்து நம்ம கவனிக்க வேண்டியது 100 யூனிட் வந்து கண்டிப்பா ஃப்ரீயா இருக்கு. அதனால இந்த ஈபி பில் வந்து போதுமானதா இருக்கும். கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 600, மாசம் ரூ. 600 எடுத்து வச்சீங்கன்னா, 2 மாசத்துக்கு சேர்த்து ரூ. 1,200 நம்மளுக்கு வந்து போதுமானதா இருக்கும். அப்பவுமே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விலை குறைஞ்சிருக்கு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ரூ. 600 எடுத்து வச்சுட்டு, நம்ம வந்து ரூ. 1,000 சிலிண்டருக்கு குடுத்தோம் அப்படின்னா, மீதி ரூ. 200 வரும் இல்லைங்களா? அப்போ வந்து என்ன பண்ணிடுறேன்னா, அந்த ரூ. 200 தூக்கி இந்த மணி சேவிங் பாக்ஸ்ல வந்து போட்டு வச்சுருவேன். அதை வந்து நீங்களுமே ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது கேபிள் வந்து எல்லார் வீட்லயும் இருக்கும். அதுக்கு ரூ. 250. பெட்ரோலுக்கு வந்து நான் ₹1000 போட்டிருக்கிறேன். சிலருக்கு வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். அது இல்லாம இந்த இடத்துல நான் சொல்றது வந்து, பெண்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க இல்லைங்களா? கண்டிப்பா அத நீங்க பயன்படுத்த பாருங்க. அந்த பணத்த எடுத்துட்டு வந்து நீங்க வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு நீங்க வந்து பஸ் ஃப்ரீ பஸ் யூஸ் பண்ணாம பஸ்ல போறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரூ. 30 செலவாகுது அப்படின்னா, அன்னைக்கு ஃப்ரீ பஸ்ஸ யூஸ் பண்றீங்கன்னா, கண்டிப்பா அந்த பணத்த எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல அந்த ரூ. 30 எடுத்து நீங்க போட்டு வச்சுருங்க. கண்டிப்பா அது வந்து சேமிப்பா மாறிடும்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு கண்டிப்பா நம்ம வீட்ல குழந்தைங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க. ஒரு ரூ. 500 மாசம் மாசம் எடுத்து வச்சுருங்க. மொபைலுக்கு வந்து ரூ. 250 நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஷாப்பிங், அதாவது நம்மளுக்கு வந்து இது இல்லாம நம்மளுக்கு வந்து ஏதாவது தேவைகள் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அத வந்து வீட்ல ஒரு அ அம் டீ வடிகட்டி வாங்க வேண்டியதா இருக்கலாம். இல்ல அது வந்து வேற ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு வாங்க வேண்டியது இருக்கலாம். அதனால ஷாப்பிங் அப்படின்னு ஒரு ரூ. 500 கண்டிப்பா எடுத்து வச்சுருங்க. அத வந்து இந்த மாரி ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. நீங்க கடைக்கு போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீடு இருக்கிறத வாங்கிட்டு மீதிய வந்து கண்டிப்பா சேமிப்பா மாத்திருங்க. அது இல்லாம நான் வந்து அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு ஒரு ரூ. 800 போட்டிருக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம வந்து ஃபேமிலியில நம்ம வந்து திடீர்னு ஊருக்கு போக வேண்டியதா இருக்கும். நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். இப்போ ஒரு டெத்து சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம போகணும் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது, நம்ம வந்து கையில வந்து பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம நம்ம வந்து இந்த அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறத தனியா ஒரு பர்ஸ் போட்டு நான் வந்து எடுத்து வச்சுட்டுருக்கிறேன். அது மாதிரி நீங்களுமே வந்து ஒரு பேக்லயோ, பர்ஸ்லயோ போட்டு பாக்ஸ்லயோ வச்சுக்கோங்க. இல்ல ஒரு சில வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து ஒரு காது குத்து வச்சிருக்கோம், கல்யாணம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு வந்து நம்மளுக்கு இது எமர்ஜென்சிக்கு தேவைப்படுங்கிறதுக்காக இது ஒரு ரூ. 800. இப்போ டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 13,400 நான் வந்து பட்ஜெட் போட்டிருக்கேன். ரூ. 20,000 வருமானத்தில ரூ. 2,000 சேமிப்புக்கு போக. இப்போ டோட்டல் நம்ம பார்க்கலாம். இந்த ரூ. 2,000 சேமிப்பு 1000, அப்புறம் வந்து இது வந்து தின சேமிப்பு, இது வந்து 3,600 வார சேமிப்பு, வார செலவுகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து மாத செலவு. இப்போ நம்மளுக்கு டோட்டல் வந்து ரூ. 20,000 வந்துருச்சு. இப்போ முதல்ல சொன்ன அந்த சேவிங் ரூ. 2,000 இருக்கு இல்லைங்களா? அதை எப்படி சேமிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஆர்டி வந்து ஒரு ரூ. 500 போட்டுருங்க. நகை சீட்டு வந்து ஒரு ரூ. 1000 போட்டுருங்க. அப்புறம் வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம், பெண் குழந்தை இருந்தாங்கன்னா ஒரு ரூ. 500 போடுங்க. அப்புறம் பிபிஎஃப், எஸ்ஐபி. எஸ்ஐபி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சேனல்ல நெறைய தடவ வந்து வீடியோ போட்டுருக்கோம். உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. இந்த சேமிப்பு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு எடுத்து 10ஆம் தேதிக்குள்ள இந்த எல்லாமே பண்ணிருங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு பட்ஜெட்ட போட்டுட்டு, ம நீங்க வந்து செலவுகள செய்து பாருங்க. கண்டிப்பா உங்களால சேமிக்க முடியும். இப்ப இது வந்து எங்க வீட்டு பட்ஜெட்ல வந்து இந்த 13,000 வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன்னா, கண்டிப்பா இதுலேருந்து ரூ. 1,500லேருந்து ரூ. 2,000 சேமிச்சுருவேன். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, எங்கெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறதுமே ஆல்ரெடி நான் வீடியோவா போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அதாவது மாத செலவுகள்லேருந்து எப்படி வந்து ஒரு ரூ. 2,000 ரூ. 3,000 சேமிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.